விமான விபத்தில் தப்பித்த அந்த ஒருவர் அதிசய பிறவி என முதலில் பாராட்டப்பட்டாலும் தற்போது சந்தேக கண் முழுவதும் அவர் பக்கம் திரும்புகிறதோ என்ற எண்ணம் உருவாகியிருக்கிறது. புது வீடியோ விளக்கங்கள் வெளிவர புதிர் கேள்விகளும் சமூக வலைத்தளங்களில் எழுந்து வருகின்றன. யார் இந்த விஸ்வாஸ்? 242 பேரில் அனைவரும் இறந்துவிட இவர் மட்டும் எப்படி பிழைத்தார்? சற்றும் பதற்றமின்றி ஒரு மனிதரால் எப்படி நடந்து வர முடியும்? இந்த கேள்விகள் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ மட்டுமல்ல, உலகளவில் இதுதான் பலரது கேள்வியாகவும் உள்ளது. இந்த நிலையில் இங்கிலாந்து செய்தி ஊடகம் பள்ளி மாணவன் மொட்டை மாடியில் இருந்து எடுத்து வெளியிட்ட வீடியோவின் பிக்சல் தரத்தை கூட்டி பார்த்து புதியதொரு தகவலை கூறியிருக்கிறது. அந்த காட்சியில் விமானத்தில் இருந்து ஒரு பெரிய பாகம் காற்றில் பறந்து விழுந்ததாக கூறியுள்ளது. அது விமானத்தின் எமர்ஜென்சி டோராக இருக்கலாம் என்றும் அந்த செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இப்படித்தான் அந்த ஒற்றை சர்வைவர் உயிர் தப்பினாரா என்றும் கேள்வி எழுப்பியது அந்த நிறுவனம். மருத்துவமனை கட்டிலில் அமர்ந்தபடி விஸ்வாஸ் அளித்த பேட்டியில் ஆங்கிலத்தில் தப்பாகவும் திக்கி திணறியும் பேசியிருப்பதாக கூறிய சமூக வலைதள பயனர்கள் சிலர் இந்த புலமையை வைத்து அவர் எப்படி 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கிலாந்தில் இருந்தார் என்ற கேள்வி எழுப்பி வருகிறார்கள். முதல் நாள் தான் எமர்ஜென்சி கதவை திறந்து குதித்து வெளியே வந்ததாகவும், கண் விழித்த போது தன்னை சுற்றி உடல்கள் கிடந்த நிலையில் யாரோ கையை பிடித்து இழுத்து தன்னை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பியதாகவும் கூறிய நிலையில் தற்போது அவரது ஸ்டேட்மெண்ட் மாறியிருக்கிறது. செய்தியாளர் எமர்ஜென்சி கதவை உடைத்துவிட்டு வெளியே வந்தீர்களா என கேட்டதற்கு, இல்லை, எமர்ஜென்சி கதவும் இருக்கையும் உடைந்திருந்தன, ஒரு கால் மட்டும் கடக்க வழி இருந்ததால் வெளியேறினேன் என்றார். அப்போது விமானத்தில் இருந்து நேரே பில்டிங்கில் குதித்தீர்களா என்று கேட்டதற்கு, இல்லை, திறந்ததுமே ஃப்ளோர் அதாவது தரை தெரிந்தது, இறங்கி வந்த மறுநொடி வெடித்து விட்டது என கூறினார். இங்கிலாந்தில் இருந்தபடி சரளமாக ஆங்கிலம் பேசிய அவரது சகோதரரோ அவரது கவலையெல்லாம் உடன் பயணித்த சகோதரன் அஜயை கண்டுபிடிக்க வேண்டும், அஜய் எங்கே என்பதுதான் என கூறியிருக்கிறார். அவருக்கு இங்கிலாந்தில் மனைவியும் 4 குழந்தைகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்தனை பெரிய விபத்தில் கூட எப்படி அவர் கையில் போன் இருந்தது, எப்படி பதற்றமின்றி நடந்து வர முடியும் எனவும் பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஒரு சிலரோ அவர் விபத்தின் அதிர்ச்சியான மனநிலையில் இருந்து மீடுவதால் இன்னும் சில வாரங்களுக்கு மனக்குழப்பமாக இருக்கலாம் என்றும், அது தெளிந்த பின்பே முழுமையாக நடந்தது நினைவுக்கு வரலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதற்குள் பலரும் சந்தேக கேள்விகளை எழுப்புவதை பார்த்தால், ஏண்டா பொழச்சோமோ என அவரை யோசிக்க வைத்து விடுவார்களோ என்றும் சிலர் கருத்து கூறி வருகிறார்கள்.